அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. இதில் 1,54,000 வாக்குகள் பதிவானது. இதில் திமுக 1,14,409 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி 23,850 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் எதிர்கொண்ட தேர்தல். நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள், அவதூறுகள், நாம் தமிழர் கட்சி சேலம் விலகல், நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி கூண்டோடு கலைப்பு, நாம் தமிழர் கட்சி பாளையங்கோட்டை விலகல், நாம் தமிழர் கட்சி மதுரை விலகியது, நாம் தமிழர் கட்சி தருமபுரி விலகியது அப்படின்னு செய்திகள் போட்டு 3000 பேர் திமுக இணைஞ்சாங்க, நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலியாயிடுச்சு, நாம் தமிழர் கட்சியில் அடுத்த கட்ட தலைமைகளே இல்லை, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை அணுக முடியாது, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை வாங்கிய வாக்குகளை கூட இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி பெறாது என்று ஒட்டுமொத்தமான திமுகவுடைய அந்த எந்திரம் இருக்கு இல்லையா, சிஸ்டம், அது இறங்கி வேலை பார்த்தது. பெண் அமைப்பு, 32 இயக்கங்கள், பெரியாரிய ஆதரவாளர்கள், திமுகவுடைய ஐடி விங்கு, போதாத குறிக்கு இந்த சில்லற யூடியூபர்ஸ் எல்லாம் இறங்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தை ஈரோட்டு தொடங்கினாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கு சரியா 10 நாளைக்கு முன்னாடி பெரியார் மீதான கடுமையான விமர்சனம் சீமான் வைக்கிறாரு. பெரியார் மீதான விமர்சனத்தை வச்சு பெரியார் மண்ணான, பெரியார் பிறந்த இடமான, திராவிடத்தினுடைய ஹெட் குவார்ட்டராக தலைநகரமாக இருக்கக்கூடிய ஈரோட்டில் போய், திராவிட பிறந்த இடத்துல போய் எப்படி நீங்கள் தேர்தல் அணுக போறீங்கன்னு சொல்லி கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. திராவிட கோட்டை, பெரியார் கோட்டை, பெரியார் மண்ணு, திராவிட தலைநகர் என்று அழைக்கப்படுகிற ஈரோட்டில் மான தமிழர்களும் படித்தவர்களும் பண்பானவர்களும் இருக்காங்க. இது ஈரோட்டு பெரியார் மண்ணல்ல, இது தமிழர் மண்ணுன்னு சொல்லி அண்ணன் சீமான் நிறுவியிருக்கார். கிட்டத்தட்ட கடந்த 2023 இடைத்தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட நாம் தமிழர் கட்சி 2 மடங்கு வாக்களை பெற்றுக்கிறது. ஈரோடு இதே கிழக்கு தொகுதி மறு அமைக்கப்பட்டு 2011 தான் இந்த தொகுதி உருவாக்கப்படுது. 2016 நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் 2,262 வாக்குகளை வாங்குறாங்க, கிட்டத்தட்ட 1.3%. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமான ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கில் 5,860 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது, 4.1 விழுக்காடு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 11,629 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுது, கிட்டத்தட்ட 7.65 விழுக்காடு. 2023 சட்டமன்ற தேர்தலில் 10,827 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுது. EVKS இளங்கவனை எதிர்த்து போட்டிட்டு இல்லை. அப்போ தேமுதிக, அதிமுக எல்லாம் போட்டி போடுறாங்க, அதில் 6.35 விழுக்காடு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டசபையில் மட்டும் 12,802 வாக்குகளை 8.2 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பெறுது. இப்போ 2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 2023 10,827, இப்பொழுது 23,850, கிட்டத்தட்ட 2 மடங்கு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. அதே போல 2023 1,10,587 வாக்குகளை பெற்ற EVKS இளங்கவன் தலைமையான திமுக கூட்டணி இப்பொழுது 1,14,000 வாக்குகளை பெற்றிருக்கு. வெறும் 3,500 4,000 வாக்குகளை தான் 2023க்கும் 2025க்கும் இடையில திமுக பெற்றிருக்கு. அப்பவும் எந்த கட்சியும் எங்களை எதிர்த்து போட்டி போடலை. அன்னைக்கு அதிமுக போட்டி போடுச்சு, தேமுதிக போட்டி போடுச்சு, இந்த நாம் தமிழர் கட்சி போட்டி போடுச்சு. அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் 3 கட்சி போட்டி போடும்போது 1,10,000 வாக்கு. இப்போ நாங்கள் வரலாறு காணாத வெற்றி பெறுவோம், இதுவரைக்கும் திமுக பெறாத வாக்குகளை ஈரோடு கிழக்கில் பெறும் சொல்லி ஈரோடுடைய இடைத்தேர்தல் வேட்பாளராக இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருக்கிற மரியாதைக்குரிய சந்திரகுமார் சொன்னார். ஆனால் வரலாறு காணாத வெற்றியெல்லாம் இல்லை. ஈரோட்டில் 1,14,000 வாக்களை மட்டுமே
திமுக பெற்றிருக்கு. அன்னைக்கு அதிமுக போட்டி போட்டு 1,10,10,000, இன்னைக்கு அதிமுக போட்டி போடல, ஆனாலும் 1,14,000. அப்போ நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் இது 2 மடங்கு வளர்ச்சி. திமுக பொறுத்தளவு இது தேய்மானம் தான். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது, நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் அதிமுக பாஜக வாக்குகளை தான் நாம் தமிழ் கட்சி அறுவடை பண்ணியிருக்கு. பெரியார் எதிர்ப்பை பேசும் பொழுது, ஈவேரா விமர்சனங்களை வைக்கும்போது பாஜக ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பரப்புரை சொன்னாங்க. இப்போது கூட தமிழ்நாட்டுடைய வீட்டு வசதி அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள் வந்து அதிமுக பாஜக வாக்குகள் கூட நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஈரோடு கிழக்கில் நோட்டா 5,500 வாக்குகளே வாங்கியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல, தயவு செய்து சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி தான் ஈரோட்டில் திமுக பிரச்சாரம் செய்யுது. எங்களுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல, நோட்டாவுக்கு போடுங்க, உதயசூரனுக்கு போடுங்க, இல்லையா நோட்டாவுக்கு போடுங்க, உதயசூரனுக்கு போடுங்க, இல்லைன்னா வீட்டில் இருந்துருங்க, உதயசூரன் கூட போறவெல்லாம் நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லி மக்களை 100 விழுக்காடு வாக்களிக்க வர வைக்க வேண்டிய ஒரு கட்சி மக்களை ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிச்சு. அதில் திமுக வெற்றி பெற்றுச்சு. எப்படி வெற்றி பெற்றுச்சுன்னா, கடந்த முறை 1,70,000 வாக்கள் பதிவானது, மொத்தம் 2,20,000 வாக்கு. அதில் கடந்த முறை 1,70,000 வாக்கு பதிவாச்சு 2023. ஆனால் இந்த முறை 1,54,000 வாக்கு பதிவாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்கள் கடந்த முறையை விட குறைவாக பதிவானது. அதுக்கு காரணம் திமுக. ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாமல் இருப்பதற்கு 2,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 15,000 பேருமே திமுகவுக்கு எதிரானவங்க தான். அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டோ ஏதோ ஒரு காரணங்களில் ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நோட்டா, இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாஜக இல்லை அதிமுக, இல்லை திமுகவுக்கு திமுகவில் பணம் கொடுத்து நோட்டாவுக்கு போட்டு, திமுக காரனே பலர் நோட்டாவுக்கு போட்டிருக்கான். ஏன்னா நம்ம ஜெயிச்சாலும், நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம கம்மியான ஓட்டை ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நாம் முயற்சி வந்துடக்கூடாது. எனக்கு ஒரு கண்டு போனால் ஊருக்கு 2 கண்டு போகணும், எனக்கு ஒரு காது போனால் ஊருக்கு 2 காது போகணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட திமுக கும்பல் என்ன பண்ணுதுன்னா, நாம் முயற்சி மேலே ஏறக்கூடாது அப்படின்னு நினச்சி நோட்டாவுக்கு ஓட்டு போட்டான். கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் நோட்டா வந்து 789 வாக்களை மட்டுமே இந்த நோட்டாவுக்கு அளிச்சிருக்காங்க. இந்த முறை 5,500 வாக்களை, கிட்டத்தட்ட 5 மடங்கு, அதாவது 5 டைம்ஸுக்கு மேலே நோட்டா வாக்கு வாங்கியிருக்கு. அப்படின்னா திமுகவுடைய வெறுப்பு வாக்களும் அதை கருதலாம். ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு தேர்தல் பிடிக்குது, ஆனால் இவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நோட்டாக்கு ஒருத்தன் வாக்களிக்கிறான்னா அது ஆளுங்கட்சி மீதான முழுமையான அதிருப்தி, வெறுப்பு. பெரியார் மண்ணில் வந்து நின்று பெரியாரை பேசி நீங்கள் எவ்வளவு கேவலப்பட போறீங்க பாருங்க. உங்களுக்கு போன முறை கிடைச்ச ஓட்டு கூட கிடைக்காது, அதை சரிப்போம், நாங்கள் பேசாமலே வீழ்த்துவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெரியார் மண்ணில் 2 மடங்கு. இதுவரைக்கும் நாம் தமிழ்ச்சி இப்படி ஒரு டபுள் டைம் க்ரோத்லாம் பெற்றதில்லை. அதிமுக பாஜக ஓட்டுகள் நோட்டாக்கு போயிடுச்சு. அதிமுக வட்டச்செலவு ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கொடுத்து அதிமுக காரங்க காலில் கையில் விழுந்து திமுக ஓட்டு போயிருக்கு. உண்மையிலேயே இந்த தேர்தலில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தேர்தல் அறிவிச்சிருந்துச்சு. நாம் தமிழ் கொஞ்சம் பொருளாதார பின்னணி இருந்து அடிப்படை சேவைகளுக்கு இருந்து அடிச்சிருந்தா பெரிய டஃப் கொடுத்துருக்கோம். ஒரு மொத்தமே 14 நாள் தான் பிரச்சாரம், அதுவும் பொங்கலுக்கு பிறகு தான் பிரச்சாரம். 18, 19, 25 அண்ணன் சீமானே போனார். ஒரு 10 நாள் பிரச்சாரத்தில் ஒரு எவ்வளோ முடியுமோ நாம் தமிழ்ச்சி டஃப் கொடுத்தாங்க. அதில் மக்கள் 23,850 பேர் வாக்களித்தது என்பது ஓட்டுக்கு பணம் வாங்காமல், ஒத்த ரூபா கூட வாங்காமல் 23,000 பேருங்கிறது ஒரு பெரிய க்ரௌடுங்க. அது சாதாரண வாக்குகள் கிடையாது. அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியும், அரசியலை உற்றுநோக்கர்களுக்கு தெரியும், அரசியல் விமர்சகர்களாக ஆய்வறிஞர்களாக இருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு 23,000 வாக்கு என்பது மிகப்பெரிய வாக்கு. இது வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய எடுத்துக்கூடிய வாக்கு. இந்த வாக்கு என்பது 2026 தேர்தல் களத்தில் 100 விழுக்காடு எதிரொலிக்கும். ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே நாம் தமிழ் கட்சிக்கு 25,000 30,000 வாக்கள் தற்சமயம் இருக்கு. இது இன்னொரு 10 மடங்கு, ஒரு 10,000 ஓட்டு கூடும்போது நாம் தமிழ் கட்சி பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை 2026 பெறும். 2026 பொறுத்தவரை 45,000 ஓட்டு வாங்கினா வெற்றி. ஏன்னா தாவேகா வருது, அது அதிமுக கூட்டணியில் வந்தாலும் சரி, தனிச்சு வந்தாலும் சரி, அதிமுக பாஜக திமுக நாம் தமிழ் ஒரு 4 அணியில் 5 அணி உருவாகும். 4 அணி 5 அணி உருவாகும் பொழுது 40,000 45,000 ஓட்டை வாங்கினா அது வெற்றி ஓட்டு. திமுக பெறப்போற வாக்களை யாரும் பிரிக்க முடியாது, அது திமுக காரன் ஓட்டு. ஆனால் அதிமுக ஓட்டு அதிமுக விழும். பொதுவான மக்களுடைய ஓட்டு நாம் தமிழ்ச்சி விழும் பொழுது நாம் தமிழ்ச்சி அடுத்த கடத்துக்கு போகும். அதற்கு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு மிகப்பெரிய அச்சாரமாக அமைந்திருக்கிறது. அவங்க நினைச்சது ஒன்று, இப்போது நடந்திருப்பது ஒன்று. ஈரோட்டில் பெரியாருக்கு அப்போ ஆதரவு இல்லையா? அது பெரியார் மண் இல்லையா? பெரியார் பிறந்த பூமி இல்லையா? இருக்கு. ஈரோட்டில் பெரியாருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, 144 ஓட்டுகளை திருமுருகன் காந்தி தலைமையிலான அந்த அணி வாங்கியிருக்காங்க. இதுதான் ஈரோட்டில் பெரியாருக்கு இருக்க வாய்ப்பு.
ஆனால் 144 பேரில் 143 பேர் யார், அந்த வேட்பாளர் இல்லாமல் 143 பேர் யாருங்கிறத தேர்தல் ஆணையம் தீவிரமாக தேடிக்கிட்டு இருப்பதாக எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஏன்னா பெரியார் படத்தை போட்டு பெரியார் கொள்கைகளை பேசி பெரியார் மண் இது, அந்த பெரியார் மண்ணில் எனக்கு வந்து பெரியாருக்கு எதிர்ப்பு பேசிட்டு சீமான் ஓட்டு வாங்கிடலாமா, அதனால் எங்களுடைய வேட்பாளருக்கு போடுங்க, பெரியார் ஆதரவற்ற வேட்பாளர்னு சொல்லி 32 இயக்கங்களுடைய ஆதரவோடு திருமுருகன் காந்திங்கிற அந்த மாபெரும் அந்த பெருச்சை இப்போ வெறிச்சாளிங்கிற பாருங்க போராளி தலைமையில் அந்த பெரியாரோட நேரடி வாரிசு பேரன் தலைமையில் ஒரு பெரிய அணி களத்திலங்கி வேலை பார்த்தாங்க. அவங்க வேலை பார்த்துக்கு 144 ஓட்டு போட்டிருக்காங்க. 144 ஓட்டு பெரியாருக்கு ஈரோட்டில் இருந்திருக்கு பாருங்களேன். அதை விட இன்னொரு பெரியாரோட வாரிசு இருக்காப்புல, இந்த ஓலா பாண்டியன் ஒருத்தர் இருப்பாப்புல, சரி தமிழா பாண்டியன், அவருக்கு வந்து 66 ஓட்டை போட்டிருக்காங்க. அவர் தேடிட்டு இருக்காராம், யாரா அந்த 66 பேர் என்னை கேட்காம எனக்கு ஓட்டு போட்டது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காப்ல. தேர்தலில் திமுக கடந்த தேர்தலில் வாங்கின வாக்குகளே வாங்கியிருக்கு. ஒன்றும் வரலாறு காணத வெற்றியும் கிடையாது. இது பீத்தி கொள்றதுக்கோ பெருமடிக்கதோ ஒன்றும் வேலை இல்லை. இதில் திமுக காரங்க வந்து கோமாளிகள் மாதிரி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த கருப்பு சோப்பு மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கருணாநிதி வாழ்க, கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, இது பெரியார் மண் வாழ்கன்றாங்க. உண்மையிலே நீங்கள் அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, பெரியார் வாழ்கன்னு கோஷம் போடக்கூடாது. நியாயப்படி நீங்கள் கோஷம் போடணும்னா கள்ள ஓட்டு வாழ்க, காந்தி நோட்டு வாழ்க. எப்படி போடணும்? கள்ள ஓட்டு வாழ்க, காந்தி நோட்டு வாழ்க. காந்தி நோட்டாலையும் கள்ள ஓட்டாலையும் தான் நீங்கள் இந்த 1,14,000 வாக்களை பெற்றிருக்காங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் ஈரோடு கிழக்கு தொகுதியில் எவனோ ஒருத்தன் பில்லி சூன்யம் வச்சுருக்கான், ஒருத்தன் வந்து செய்வனை வச்சுருக்கான். அதாவது தொடர்ச்சியாக நிற்கிற நல்ல இளைஞராக இருக்கக்கூடிய திருமகனி வேற இறந்து போகிறாரு. ஈவிகே இளங்கோ நல்லா ஆக்டிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார், அவர் இறந்து போகிறாரு. தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் நின்னாலே மரணம் வருதுன்னு தெரிஞ்சதுனால இந்த மரணத்தை தவிர்ப்பதற்காகவும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு வைக்கப்பட்ட செய்வினை எடுக்கிற மாதிரி ஈரோட்டுடைய வேட்பாளர் சந்திரகுமார் போனார். அவர் இந்த தொகுதியில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடாது, அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வந்து நம்மளால போய் சமாளிக்க முடியாது சாமி, அல்லது நல்லா இருக்கணும், அவர் அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் அவர் எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, போய் தேர்தலில் போட்டி போடுறாரு. ஏன் ஈவிகே கிளம்பணும் குடும்பத்தில் இன்னொருத்தர் நிற்கல அப்படின்னா, ஐயோ 2 பேரை இழந்துட்டோம், இன்னொருத்தரையும் எடுக்க நமக்கு தயாராக இல்லை அப்படின்னு அவங்க கை கொடுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுமார் தான் ஒரே வாய்ப்புன்னு சொல்லி சந்திரகுமாரை நிப்பாட்டுறாங்க. இப்போ சந்திரகுமார் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கள் என்பது ஒரு விபத்து, அது வந்து அப்படின்றார். நான் கேட்குறேன், 23,850 மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, இவங்கெல்லாம் விபத்துடா? அப்போ நீங்கள் 23,000க்கும் மேற்பட்ட மக்களை நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா? எது விபத்து? திமுகங்கிற கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி தொடங்கப்பட்டதான் ஒரு விபத்து. ஈவேரா மணியம்மையை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா திமுகங்கிற கட்சி கிடையாது. பொருந்தா திருமணம்னு சொல்லி தான் ஒரு விபத்தில் அந்த கல்யாணத்தில் அண்ணாதுரை கை கொடுத்தார். அண்ணாதுரை 1968 மரணமடையாமல் இருந்திருந்தா, அந்த விபத்து நடக்காமல் இருந்தா கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் கிடையாது. தம்பி வா தலைமையேற்கவா அப்படிங்கிற நெடுஞ்செழியன் வந்திருந்தா கருணாநிதி வாரிசுகளும் கிடையாது, திருப்பி அதிமுகவும் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மரணமடையாமல் இருந்திருந்தா, அந்த விபத்து நடைபெறாமல் இருந்திருந்தா ஸ்டாலின் கிடையாது. ஜெயலலிதாங்கிற அந்த அம்மையார் மரணமடைய போய் தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாரு. திமுகங்கிற கட்சி ஒரு விபத்து, அண்ணாதுரை இறந்து கருணாநிதி கையில் ஆட்சி போனது விபத்து, ஜெயலலிதா இறந்து ஸ்டாலின் கையில் ஆட்சி வந்தது ஒரு விபத்து. அதை எல்லாத்தையும் தாண்டி ஈவிகே இளங்கோவன் சாகலனா இவர் இன்னைக்கு எம்எல்ஏ கிடையாது. இவரே விபத்தில் எம்எல்ஏ ஆகிவிட்டு இவர் நாம் தமிழ் கட்சி விழுந்த ஓட்டுகளை விபத்துக்கிறாரு. டெபாசிட் கூட வாங்கலை, இவ்வளோ வாய் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. டெபாசிட் வாங்குறதுக்கு 25,770 வாக்கு தேவை. நாம் தமிழ் கட்சி 23,850 வாக்கில் பெற்றிருக்கு. ஒரு 1967 வாக்கில் பெற்றிருந்தா டெபாசிட் வாங்கியிருக்கோம். டெபாசிட்னா என்ன? கெட்டின படத்தை திரும்பி வாங்குறது, அது ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, அவ்வளோதான். ஆனால் நாம் தமிழ் கட்சி மக்கள் மனதில் டெபாசிட் வாங்கிருச்சுல்ல. ஈரோடு கிழக்கில் வர முடியாது, நீங்கள் வந்தோம், பிரச்சாரம் செய்ய முடியாது செஞ்சோம். ஈரோடு தேர்தலில் அதிமுகங்கிற எதிர்கட்சியும் பாஜகங்கிற எதிர்கட்சியும் தேமுதிக, அமமுக, பாமக உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அத்தனை எதிர்கட்சிகளும், புதிதாக தொடங்கிய தாவேகா உட்பட அத்தனை எதிர்கட்சிகளும் புறக்கணித்த நிலையில் திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பலை எதிர்த்து நாம் தமிழ் போட்டி போட்டதில் அதுவே மிகப்பெரிய வெற்றி. அந்த போட்டி களத்தில் நாம் தமிழ் கட்சி போய் தேர்தல் ஆணையத்தை நின்று
வேட்பாளரை நிப்பாட்டி தினம் பல்வேறு அடக்குமுறைகளை தாண்டி பிரச்சாரம் செஞ்சதில் மக்களோட களத்தில் நின்றுச்சுல, அதிகாரத்தை எதிர்த்து தடையை உடைச்சு நின்றுச்சுல, அதுவே மிகப்பெரிய வெற்றி. இந்த களத்தில் ஈரோட்டில் பெரியாரை பேசிட்டு மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஈவேரான்னு பேசிட்டு போகிறாங்க. இது யார் ஓட்டு போட போகிறா, இது பெரிய சம்பட்டி அடி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன நிலையில் 23,800 வாக்குகளை கடந்த முறை வாங்கியதை விட 2 மடங்கு வாக்குகளை நாம் தமிழ்ச்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய டெபாசிட், மிகப்பெரிய வெற்றி. சொல்ல போனா நீ 10ஆப்பு ஃபெயிலு திமுக, நாம் தமிழ்ச்சி 8ஆப்பு பாஸ். 10ஆப்பு ஃபெயிலா போன நீ திருப்பி நீ படிக்க முடியாது. ஆனால் நாங்கள் 8ஆப்பு பாஸ் ஆகிட்டோம், திருப்பி நாங்கள் 10ஆப்பு எழுதுவோம். எங்களுக்கு தோல்வி என்பது புதிதும் கிடையாது, வெற்றி என்பது நாங்கள் அடைய முடியாத ஒன்றும் கிடையாது. இதே திமுக 18 ஆண்டுகள் கழித்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு இடைத்தேர்தல் வெற்றி தேவைப்பட்டுச்சு, ஒரு மேயர் தேர்தல் வெற்றி தேவைப்பட்டுச்சு, ஒரு சட்டமன்ற வெற்றி அடைஞ்சாங்க. அதே போல் நாம் தமிழ் கட்சி இப்பொழுது நெருக்கி வந்திருக்கோம். நாம் தமிழ் கட்சியில் போட்டி போட ஆள் இருக்கான்னா, நாம் தமிழ் கட்சியில் வாக்குச்சாவடி முகவர் இருக்கான்னு கேட்டாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க, சட்டமன்றத்தில் 234 போட்டி போட வேட்பாளர் இருக்கான்னு கேட்டாங்க, கவுன்சிலர் ஆயிடுவீன்னு கேட்டாங்க. 8 கவுன்சிலர் ஏற்கனவே ஆயாச்சு. ஆனால் அந்த விஷயம் பல பேருக்கு தெரியல. நாம் தமிழ் கட்சி இப்போ ஈரோட்டில் போட்டி போட்டுருமான்னாங்க, நாம் தமிழ் கட்சி டெபாசிட் வாங்கிருமான்னாங்க, நாம் தமிழ் கட்சி பழையபடி வாங்கின வாக்கை வாங்கிருமான்னாங்க. நெருக்கி வந்திருக்கோம். டெபாசிட் பக்கத்தில் நெருக்கி வரோம், டெபாசிட்டும் வாங்குவோம், ஒரு நாள் வெல்லவும் செய்வோம். அதே போல் முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த பெரியார் திடல் பக்கத்தில் ஏதாவது மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பர்னல் பிபி டேப்லெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய அவங்க வந்து வாங்குவாங்க. ஏன்னா ஃபுல்லாக எரிச்சல் இருக்காங்களா. 23,000 சுபவீரபாண்டியெலாம் மைல்டாக அட்டாக் வருதான். 23,000 வாக்களா எப்படா? ஏற்கனவே ஈவிக்கு சிறங்கவன் 10,000 ஓட்டு 40 இந்த தேர்தல் இல்லையா, இந்த தேர்தல் இல்லையா 10 அன்னைக்கு போனவர் தான். அதுக்கப்புறம் நேராக நான் வந்து போன டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி தான் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே கொண்டு போய் பார்த்தேன். 10,000க்கே 10 ரூபா சாக்கானார். இப்போ இந்த 23,000 என்னது 23,000 அப்படிலாம் பல பேர் உயிர் போயிடும். இவங்க கொஞ்சம் பிடிச்சி வைங்கய்யா, 2026 பல சாக்கு காத்திருக்கு, அதை கேட்டு அப்போ சாவுங்க. இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் ஈவேரா மண்ணு பெரியார் மண்ணு இதில் என்ன பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு குதிச்சவங்களாம் நீங்கள் என்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்கன்னு தெரியல. இந்த 23,000 செய்தி கேட்டாலே பல பேருக்கு நெஞ்சிலேருந்து குதிங்கால் வரைக்கும் அடைச்சிரும். அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது, நாம் தமிழ்ச்சி 23,000 வாட்டு வாங்கிடுச்சு அப்படின்னு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து ஒரு ஒப்பாரி வைக்கிற போராட்டத்தை அறிவிக்கக்கூடாது? மொத்த பெரியாரிசம் ஒப்பாரி வைக்கிற போராட்டம் அறிவிங்க. இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், மொத்த பெரியாரிசம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஏன் வடக்கு இருந்து உயிர் துறக்கக்கூடாது? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி